இன்றைய நாள் ராபோஜன செய்திக்காக ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் 2 கொரிந்தியர் 13:1. 2 கொரிந்தியர் 13:1. இந்த 3ஆம் தரம் நான் உங்களிடத்துக்கு வருகிறேன். சகல காரியங்களும் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் நிலைவரப்படும். நாம் வாசித்த இந்த திருவசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நம்ம தம்பி சாலமோன் அவர்கள் செபிப்பார்கள். ஸ்தோத்திரமானவரே, ஸ்தோத்திரத்தாவே, ஸ்தோத்திரத்தாவே, தகப்பனே, வேதவசனத்தின் மூலமாக 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் மூலம் வேதவசனத்தின் மூலமாக தகப்பனே, நீ என்னோட பேச வேண்டிய ஆட்சிக்கிற கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, என்னோட இடைவெளி வேண்டிய ஆட்சிக்கிற ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, கர்த்தாவே தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, அப்பா இயேசுவா, ஸ்தோத்திரமானவரே, நாங்கள் கேட்டு அதை கை கொண்டு அப்பா ஸ்தோத்திரமானவரே, அதை வாழ்க்கை ஜீவிக்க கற்றுக் எல்லாருக்கும் நீ கடமை ஆவணத்தை சொல்லுகிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து ஜீவனும் நடக்கிறார்கள். ஆமென். நான் வாசித்த திருவசனம் 2 கொரிந்தியர் 13:1 இருக்குது. அதில் பாருங்க, இந்த 3ஆம் தரம் நான் உங்களிடத்தில் வருகிறேன். சகல காரியங்களும் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே நிலை வரப்படும். இந்த முதல் பகுதியை விட்டுருங்க. சகல காரியங்களும் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே நிலை வரப்படும். அப்படின்னா இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு காரியமும் இது சரிதான் அப்படிங்கிறதுக்கு என்ன வேணும்? சாட்சி வேணும். எத்தனை சாட்சி வேணும்? 3 சாட்சி வேணும். உலக பிரகாரமாகவே ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் வருதுன்னா அதுக்கு சாட்சி வேணும். 2 சாட்சி 3 சாட்சி வேணும். இப்போ பாருங்கள், கர்த்தருடைய காரியங்களிலும் ஒரு காரியம் உறுதிப்படணும் அப்படின்னா இதுதான் சரி அப்படிங்கிறதுக்கு சாட்சி இருக்கணும். 2 சாட்சி 3 சாட்சி இருந்தால் அதுதான் சரி அப்படி சொல்லிட்டு ஏன் வேதவசனம் சொல்லுகிற அந்த வசனத்துடைய பிற்பகுதி. சகல காரியங்களும் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே நிலை வரப்படும். இப்போ நம்ம இன்னைக்கு என்ன இந்த 2 சாட்சி 3 சாட்சி அப்படின்னு என்னத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் அனுசரிக்கிறது ராபோஜனமா அல்லது திருவிருந்தா? புரியுதா உங்களுக்கு? நம்ம அனுசரிக்கிறது ராபோஜனமா திருவிருந்தா அல்லது என்ன சொல்கிறாங்க, கம்யூனியன் சர்வீஸ்ன்னு சொல்கிறாங்க. கம்யூனியன் சர்வீஸ்னால் அது எங்கே எப்படி வேதாகமத்தில் எங்கே இருக்குதுன்னு எனக்கு புரியலை. ஒரு வேளை இங்கிலீஷில் மொழிபெயர்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ராபோஜனங்கிறதுக்கும் கம்யூனியன் சர்வீஸுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்படி ஒரு வாக்கியம் அப்படி வந்தாங்க, வேறு மாதிரி தான் வரணும். சரி, அப்போ ராபோஜனமே அப்படிங்கிறதுக்கு வேதாகமத்தில் எத்தனை இடத்துல அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம இன்றைக்கி நாட்டில் பார்த்துட்டு நம்ம சுருக்கமாக முடிக்க இருக்கிறோம். அதுக்கு முதல் ஆதாரமாக பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:19-20. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:19. இயேசு கற்பித்தபடி சீசர்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். என்னவா? இயேசு கற்பித்தபடி. இவங்க சௌரியத்துக்கு, நம்ம சௌரியத்துக்கு அல்ல. என்ன சொல்லியிருக்கு? இயேசு கற்பித்தபடி சீசர்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். அடுத்த வசனம், சாயங்காலமான போது என்ன எழுதியிருக்குது? என்ன எழுதியிருக்கு? சாயங்காலமான போது 12 கூட அவர் பந்தி இருந்தார். போதும், அவ்வளவுதான். இது முதல் சாட்சி. இங்க என்ன எழுதியிருக்குது? 20வது வசனம், சாயங்காலமான போது. இப்போ 2வது சாட்சி எங்கே பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, பாருங்க, என்னாகமம் 9:2 வந்துருங்க. என்னாகமம் 9:2. குறித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பஸ்காவை ஆசரிக்க கடவார்கள். இந்த மாதம் 14ஆம் தேதி என்ன இருக்குது?
அந்தி நேரம்னா என்ன? இந்த அந்தி நேரம் அப்படின்னா இந்த இந்த நேரம் தான், புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்தி நேரமான வேலையாகிய குறித்த காலத்தில் அதை ஆசரிக்க கடவீர்கள். என்ன எழுதியிருக்கு? அதற்குரிய எல்லா கட்டளைகளின் படியையும் முறைமைகளின் படியையும். அப்ப அவங்கவுங்க சௌரியத்துக்கு இதை அனுசரிக்கிற காரியம் கிடையாது. கர்த்தர் சொன்ன கட்டளைகளின் படியையும் முறைமைகளின் படியையும் அதை ஆசரிக்க கடவீர்கள். இது 2வது சாட்சி. இப்போ அடுத்து எங்க பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 20:21-20. யோவான் 21:20. பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பா இருந்தவனும் என்ன எழுதியிருக்குது? ராபோஜனம் பண்ணுகையில் தானே எழுதியிருக்குது. கவனிங்க, இந்த யோவான் 21:20 என்ன எழுதியிருக்குது? இயேசுவுக்கு அன்பா இருந்தவனும் ராபோஜனம் பண்ணுகையில் தானே எழுதியிருக்குது. திருவிருந்து பண்ணுகையில் எழுதியிருக்குதா? அல்லது கம்யூனியன் சர்வீஸ் பண்ணும்போது எழுதியிருக்கா? தெளிவாக தானே எழுதியிருக்குது. ஏன் நீங்கள் இன்னும் அவசரத்தை எடுக்கலையா? என்ன எழுதியிருக்கு? ராபோஜனம் பண்ணுகையில் அப்படிங்கிற வார்த்தை தான் வரும். அப்போ இது 3வது சாட்சி. அப்போ இந்த நம்ம அனுசரிக்கிறதுக்கு இதுக்கு பேரே என்னது? ராபோஜனம் பண்ணுதல். ஆச்சா, இது 3வது சாட்சி. இப்போ அடுத்த சாட்சியை நம்ம எதில் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 21வது வசனம். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுதல். என்ன எழுதி இருக்குது? 1 கொரிந்தியர் 11:21 என்ன எழுதியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுதல் அல்லவே. இங்கே என்ன சொல்லியிருக்குது? ராபோஜனங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பவுல் என்ன சொல்றாரு? ராபோஜனம் பண்ணுதல் அல்லவே அப்படின்னா அங்கே சில வரமுறையெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. இப்படித்தான் இந்த ராபோஜனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இங்கேயும் ராபோஜனங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஒழிய திருவிருந்துங்கிற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்படவில்லை. அப்புறம் அதிலே பாருங்க 11:23 பாருங்க. அதிலே 23வது வசனத்தை பாருங்க. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து என்ன வந்திருக்கு? அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்போ இயேசு அன்று ராத்திரியில. அப்போ இன்னைக்கு அனுசரிக்கிறவங்க திருவிருந்து, கம்யூனியன் சர்வீஸு இதெல்லாம் அனுசரிக்கிறவங்க இயேசுவை காட்டிலும் மேலானவர்கள். இயேசுவை காட்டிலும் மேலானவர்கள். அது எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம், அதை எந்த பொருளையும் வேணாலும் வச்சு செய்யலாம். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவங்க என்னத்தை புசிக்க சொன்னார் ஆண்டவர்? என்ன புசிக்க சொன்னார்? புளிப்பில்லாத அப்பம், கீரை, கசப்பான கீரை, பழுதற்ற ஆட்டுக்கடா, ஒரு வயசான பழுதற்ற ஆட்டுக்கடா, ஒரு ஆட்டுக்கடா சொல்லப்பட்டிருக்கு. அன்னைக்கு இல்லாண்டவரே எங்களால் ஆட்டுக்குட்டியெல்லாம் ரெடி பண்ண முடியாது, ஆட்டுக்கடாவெல்லாம் ரெடி பண்ண முடியாது சொன்னாங்களா? இல்லை நாங்கள் ராத்திரியில் செய்ய முடியாது சொன்னாங்களா? எத்தனை லட்சம் ஜனங்கள் தெரியுமா? எகிப்தை விட்டு கலந்து வந்த ஜனங்கள் எத்தனை லட்சம் ஜனங்கள் தெரியுமா? 6 லட்சம் பேர். இந்த 6 லட்சம் பேரும் பஸ்காவை அனுசரிச்சாங்களா இல்லையா?
எகிப்துல கிளம்புவதற்கு முன்னாலே அனுசரிச்சாங்க. வனாந்திரத்தில் வந்து ஆண்டவரே எங்களுக்கு ஆடு கிடைக்காதுன்னு சொன்னாங்களா? ஆண்டவர் என்ன கட்டளை இட்டாரோ, என்ன முறைமையை சொன்னாரோ அதை அப்படியே செய்தார்கள். ஆனால் இன்னைக்கு இருக்கிறவங்க மேதாவிகள் பேசுறதெல்லாம் எப்போ கேட்டீங்கன்னா, எங்கள் சபையில் ஜனம் அதிக பேருங்க. அப்போ அதிக பேர்னா கர்த்தருடைய வசனத்தை மாற்றிக்குவீங்க அப்படி தானே? எங்களால் வந்து எல்லாத்துக்கும் அப்பம் செய்ய முடியாது. என்னமோ ஆளுக்கு 10 அப்பம் கொடுக்குற மாதிரி, எல்லாருக்கும் ஒரு ஆளுக்கு 10 அப்பம் கொடுக்குற மாதிரி என்ன செய்யணும்? ஒரு அப்பத்தை விட்டு எல்லாருக்கும் கொடுத்துருவோம். கிட்டத்தட்ட 10 பேருக்கு கொடுத்துருவோம். இதில் ரொம்ப பேர் சலிச்சுக்கிறாங்க. எங்களுக்கு தான் வேலை ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ உங்களுக்கு அதை காட்டிலும் என்ன வேலை? ஊழியம் செய்கிறவங்களுக்கு அதை காட்டிலும் என்ன வேலை? ஒரு 50 பேர் 100 பேர் உள்ள சபையிலேயே, அங்கே கூட போகடா 10 பேர் உள்ள சபையிலே அந்த அப்பத்தை செய்வதற்கு, அந்த திராட்சை ரசத்தை செய்வதற்கு அவர்களுக்கு வேலை ஜாஸ்தி. அப்போ ஊழியக்காரங்களுக்கு என்னன்னே வேலை? சபையை கூட்டுறதும் விசுவாசியெல்லாம் கூட்டணும், சபையில் பாய் போடனாலும் விசுவாசியாக போடணும், சேர்களை தொடச்சி வைக்கிறாலும் விசுவாசியாக செய்யணும், எல்லாமே விசுவாசி தான் செய்யணும். அப்படின்னா ஊழியக்காரங்களுக்கு குடும்பத்துக்கு என்ன வேலை? அப்போ ஏற்பாட்டில் ஆண்டவர்களாக சொல்லிவிட்டார், உங்களோட முதன்மையாக இருக்க விரும்புகிறோம், உங்களுக்கு என்னவா இருக்கணும்? ஊழியக்காரனாய் இருக்க. ஊழியம் செய்கிற எல்லாத்துலேயும் சும்மா ஊழியம் செய்கிறோன்னா இங்கே நின்று பேசணும் மட்டும் ஊழியம் பண்ணுறதில்ல. ஊழியம் எல்லாத்துலேயும் ஊழியம் செய்யணும். சபையை கூட்டணுமா, துடைக்கணுமா, சுத்தம் பண்ணணுமா, எல்லாத்தையும் செய்யணும். ராபோஜன ஆராதனைக்கு அப்போ செய்யணுமா, திராட்சை ரசம் செய்யணுமா, இது எல்லாமே அவங்க செய்ய வேண்டிய வேலை. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அந்த உடன்படிக்கை கூடாரத்துக்குள்ள அந்நிய அக்னியை யாராவது கொண்டு போக முடியுமா? என்ன பண்ணுவார்? அப்போ இவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் அதை எடுத்துக்கிறது, இவங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லைனாக்கா அந்த வசனத்தை அப்படியே ஓரம் கட்டிடுது. கேட்டால் பழைய ஏற்பாடு அது இல்லை விஷயம். யார் யார் எந்த காரியத்தை செய்ய வேண்டுமோ அந்த காரியத்தை அவர்கள் தான் செய்ய வேண்டும். ஆச்சா? ஆகவே நாம் இன்று தெரிந்து கொள்கிற காரியம் என்னவென்று நீங்கள் கேட்டீங்கன்னாக்க, இந்த காரியம் கர்த்தரின் ராபோஜனம் தான். இது திருவிருந்து என்கிற பெயரில் சொல்லக்கூடாது. இந்த ராபோஜன பந்தி, ராபோஜன ஆராதனைங்கிறது இரவு மாலை வேளையில், இரவு நேரத்தில் அனுசரிக்கணும் என்பதை வேதாகமும் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இதை நம்ம செய்கிறதுனால நமக்கு ஒரு மேன்மையும், பெரிய மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்? நாங்கள் தான் அப்படின்னு மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்? கர்த்தருடைய வசனத்தை நிறைவேற்றுகிறோம், அவ்வளோதான். கர்த்தர் நமக்கு கட்டளையிட்ட முறைமையை நம்ம செய்கிறோம், அவ்வளவுதான். இதில் மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இதை செய்யாதவங்க வருகிற நாட்களில் அவர் இப்படிதான் செய்ய வேண்டுமா என்பதை தெரிந்து கொண்டு அவர்கள் செய்ய வேண்டும். இப்போ அன்னைக்கு ஒரு பழைய ஏற்பாட்டின் பிரகாரம் ஒரு ஆட்டுக்கடாவை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லைங்க, எங்களால் ஆட்டுக்கடா தெரிந்து கொள்ள முடியாது, அதை அறுத்து அதை உரித்து அதை எங்களால் சுட்டு திங்க முடியாது, நாங்கள் வேணா கொஞ்சோண்டு மீன் வாங்கிக்கிறோம் சொன்னாங்களா? புளிப்பில்லாத அப்பம்னா நீ என்ன செய்யணும்? புளிப்பில்லாத அப்பத்தை தான் கொடுக்கணும், செய்யணும். நான் அதை விட்டுவிட்டு நான் கடையில் வைக்கிற பிரெட்டை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னா இது நீ கர்த்தருடைய வார்த்தையை, முறைமையை, கர்த்தர் உனக்கு கிட்ட கட்டளையை நீ என்ன செய்கிற? மீறுறன்னு அர்த்தம். அல்லது திராட்சை ரசத்துக்கு பதிலாக அங்கே ஆண்டவர் சொன்னார் புளிப்பில்லாத அப்பமும் கசப்பான கீரையும். ஏன் அந்த கசப்பான கீரையை அங்கே திக்க சொன்னார் தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? ஆட்டுக்கடா, புளிப்பில்லாத அப்பம், கசப்பான கீரை. நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த கீரை சும்மா கசப்புனா சும்மா இப்போ கசப்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க, வாயிலே வைக்க முடியாதா? அந்த கசப்பான கீரையை ஏன் அங்கே அனுசரிக்க சொன்னார் என்று கேட்டால், அந்த கசப்பான வாழ்க்கையிலிருந்து அன்றைக்கி விடுதலை ஆகிறாங்க.
கசப்பான வாழ்க்கையிலிருந்து விடுதலை ஆகிறாங்க. பாஸ்ஓவர், பஸ்கா, அந்த கசப்பான எகிப்துடைய வாழ்க்கையை விட்டு அவர்கள் அன்று காலையிலே அவர்கள் பஸ்காவை அனுசரித்து முடிச்ச உடனே அன்னைக்கு காலையில் அவர்கள் எகிப்தை விட்டு அவர்கள் பிரயாணம் பண்ணுகிறார்கள். அப்போ ஒவ்வொரு தடவையும் அந்த பஸ்காவை அனுசரிக்கும் போது அந்த கீரையை அவர்கள் சேர்த்து கொள்ளணும். அந்த கீரையை ஒவ்வொரு தடவையும் ஏன் அப்படின்னா அந்த கசப்பான வாழ்க்கையை இவர்கள் நினைவு கூறும் பொருட்டு, இந்த கசப்பான வாழ்க்கையை அவர்கள் நினைவு கூறும் பொருட்டு ஒவ்வொரு தடையிலுமே அந்த கசப்பான கீரையை நீங்கள் உங்கள் பஸ்காவில் நீங்கள் சேர்த்துக்கணும். அப்போ கசக்கும் ஆண்டவரே நாங்கள் திங்க மாட்டோம்னு சொன்னாங்களா? அவங்களுக்கிட்ட கட்டளை, அவங்களுக்கிட்ட முறைமை, அதை சரியாக செய்யணும். வேதாகமம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. ஆனால் இன்னைக்கு இருக்க மேதாவிகள் நான் பார்த்துட்டேன், பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் பிரசங்கம் பண்ணுறாங்க, டிவியில் வர்றாங்க, யூடியூப்பில் வர்றாங்க, நல்லா தான் பேசுகிறாங்க மற்ற காரியங்களெல்லாம். இங்கே வரும்போது மட்டும் ஏன் அவங்களுக்கு இந்த காரியத்தை மறந்து விடுகிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. நான் பேர் சொல்ல விரும்பவில்லை. அநேக பெரிய பெரிய ஊழியக்காரவங்க பயங்கரமாக பேசுகிறாங்க. ஆனால் அங்கே அவங்க யூஸ் பண்ணுற வார்த்தை என்ன தெரியுமா? ஒருத்தர் சொல்லுகிறார் கம்யூனியன் சர்வீஸ் அப்படின்றார், இன்னொருத்தர் சொல்லுகிறார் திருவிருந்து என்று சொல்லுகிறார். இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் என்பது எனக்கு புரியவில்லை. இந்த மாதிரி அவர்கள் வேதாகமத்தில் உள்ள வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு யார் இவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்றும் எனக்கு தெரியவில்லை. நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் ஒரே ஒரு வார்த்தை தான், ஒரே ஒரு வார்த்தை தான். எத்தனை பேர் சத்தியா? அது எண்ணிக்கை எனக்கு இப்போ உடனே நம்ம பார்க்க முடியாது. ஒரே ஒரு வார்த்தை தான். அந்த வார்த்தை சரியாக உச்சரிக்காதவன் எல்லாத்தையும் என்ன பண்ண சொன்னார்? சங்காரமாக வெட்ட சொன்னார். நடந்துச்சா? அப்போ வேதாகமத்தில் உள்ள காரியங்களை, வார்த்தைகளை சரியாக உச்சரிக்க, போதிக்க பழகிக்கொள்ளணும். அதை விட்டு இவர்கள் நம்ம சௌரியத்துக்கெல்லாம் வேதாகமத்தை புரட்டக்கூடாது. இதுதான் புரட்டுறது. வேதாகமத்தில் இல்லாததை செஞ்சு அதுக்கு என்ன பேர்? புரட்டுறது, கள்ள போதகன். வேதாகமத்தில் இல்லாததை போதிச்சாவே அதுக்கு அவன் கள்ள போதகங்க. அவர்கள் மேலெல்லாம் எனக்கு கொஞ்சம் வருத்தம். நல்லா பேசுகிறாங்க, நல்லா செய்கிறாங்க, ஏன் இந்த வார்த்தையை இவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க அனுசரிக்கிறது பகலில். இப்போ பகலில் அனுசரிச்சுட்டு ராபோஜனம்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதுக்கு நம்ம புதுசாக ஒரு பேரை வச்சுருவோம், திருவிருந்து அப்படின்னு வச்சுருவோம், கம்யூனியன் சர்வீஸ்ன்னு வச்சுருவோம். எப்படி? இந்த நூதனமான உபதேசம். என்ன உபதேசம்? நூதனமான உபதேசம்னா என்னது? இவர்களாய் ஒரு காரியத்தை, மனித உபதேசம், நூதனமான உபதேசம். இன்னைக்கு இந்த மனித உபதேசத்துக்கும் நூதனமான உபதேசத்துக்கும் ஜனங்கள் செவி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஒரு 5 சாட்சிகளை நம்ம பார்த்தோம். இன்னொரு காரியத்தை மட்டும் பார்த்துட்டு நம்ம அடுத்த காரியத்துக்குள்ளே கடந்து செல்ல இருக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 20:10. உடனே பவுல் எழும்பி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்துக் கொண்டு கலக்காதிருங்கள், உயிர் இருக்கிறது என்றார். பின்பு ஏறி போய் அப்பம் விட்டு ருசித்து விடியற் காலமாகவும் வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்து பின்பு புறப்பட்டார். அந்த வாலிபனை அவர்கள் உயிருள்ளவனாக கூட்டிக் கொண்டு வந்து மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள். பவுல் ஆசோ பட்டணம் வரைக்கும். பாருங்க 7ஆவது வசனத்தை வாசிப்பார். வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் விற்கும்படி சீசர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்றிருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தார். பாருங்க, நடுராத்திரி வரைக்கும் ஒரு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அன்னைக்கு என்ன அப்பம் விற்கிற நாள், நடுராத்திரி வரைக்கும் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அவர்கள் கூட்டியிருந்த பேக்னெட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது. அப்பொழுது ஒரு வாலிபன் அங்கே மேலே இருந்து கீழே விழுந்து மரித்து போயிட்டான். இப்போ மரித்து போனோன்னா பாருங்கள், இவர் இறங்கி வந்து கலங்காதிருங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஜீவனை கொடுக்கும்படி வேண்டுதல் பண்ணி அவனுக்கு ஜீவனை கொடுத்து உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றார். பின்பு பாருங்க, பின்பு ஏறி போய் அப்பம் விட்டு. இது எப்படிதான் நடந்துச்சு? 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 இது எப்படிதான் நடந்துச்சு?
ராத்திரியில தான் நடந்துச்சு. இது எப்போதான் நடந்துச்சு? ராத்திரியில தான் நடந்துச்சு. பின்பு ஏறி போய் அப்பம் விட்டு புசித்து விடிய காலம் அளவும் வெகு நேரம் பேசிக்கொண்டது பின்பு கூறப்பட்டாங்க. இப்படி இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5-6 சாட்சிகளை நம்ம பார்த்துட்டோம். இப்போ அந்த 2 கொரிந்தியர் 13 என்ன சொல்லுதுன்னா 2-3 சாட்சினாலே ஒரு காரியம் நிறைவேறப்படணும். இப்போ நம்ம 2 சாட்சியில் 3 சாட்சி இல்லை, 5-6 ஆதாரங்களை நம்ம வேதாகமத்திலிருந்து பார்த்துட்டோம். இந்த சாதிக்கிற இந்த வேதத்தை புரட்டுகிற அல்லது மனுஷ உபதேசத்தை சொல்லுகிற இந்த பெரிய பெரிய ஊழியக்காரர்களே, உங்களால் எப்படி வேதாகமத்தில் இருந்து நாங்கள் சொல்றது சரின்னு யாராவது உங்களால் சொல்ல முடியுமா? இல்லை வேதத்தில் அப்படி ஒரு வார்த்தை இருக்குது அதனால தான் நாங்கள் அதை பயன்படுத்துகிறோன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்போ நம்ம இன்னைக்கு நம்ம கூடி வந்திருப்பதற்கு கர்த்தரிட்ட கட்டளையும் கர்த்தரிட்ட முறைமையும் நாம் நிறைவேற்றும்படி நாம் கூடி வந்திருக்கிறோம். இதை நம்ம யோவான் சுவிசேஷம் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? நீங்கள் இதை உங்களுக்கு முன்மாதிரியாக வைக்கிறேன், நீங்கள் இதை கை கொள்ளுங்க, இது நீங்கள் அறிந்திருக்கிறபடியாக இதை செய்வீர்களான்னு நீங்கள் யாராக இருப்பீங்க? பாக்கியவான்களாக இருப்பீங்க. ஒன்றும் இல்லை, நம்ம இவைகளை அறிந்திருக்கிறோம், நம்ம கை கொள்கிறோம், கர்த்தருக்குள்ள நம்ம யாராக இருக்கிறோம்? பாக்கியவான்களாக இருக்கிறோம். ஆகவே கர்த்தர் நாம் இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்புவித்து அடுத்த காரியத்துக்குள்ளே நாம் கடந்து செல்லுவோம்.